வந்து என்னென்னா இ-ஃபைலிங் வந்து அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து சப்போஸ் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு ஏதாவது மறந்துருச்சுன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணி மறுபடியும் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறது அதையும் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சப்போஸ் ப்ரௌசிங்கில் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா எப்படி கேட்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ப்ரௌசிங்கில் இ-ஃபைலிங் உள்ளே போங்க. டேரெக்டாக இ-ஃபைலிங் உள்ளே போனால் ப்ரௌசிங் இ-ஃபைல் லாகின் கேட்குறீங்களா, அதுக்குள்ளே போங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி வெஸ் பேஜ் வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் கிட்ட வந்து எந்த ஸ்டேட்டுன்னு கேட்குது, நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துருங்க. ஸோ தமிழ்நாடு கொடுத்துட்டு டைரெக்டாக நம்ம எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களும் பயனடையட்டும். சரி, வாங்க கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டைரெக்டாக வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய வாட்ஸ் நம்பரை போட்டிருப்பீங்களா, போட்டு வச்சுன்னா உங்களுடைய கேப்சா கூட ட்ரை பண்ணுங்கள். கேப்சா கூட நம்ம டைப் பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்துடும். உங்கள் டீட்டெயில் வந்தோன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாமே காட்டிடும். இந்த மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டா ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்னென்னா உங்களுடைய எம்எஸ்ஐடி நம்பர், உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய இன்ஃபர்மேஷன் லைட்டாக வந்து இதில் வந்து நீங்கள் கொடுத்ததை அப்படியே காட்டும். ஸோ நான் இந்த பேஜுக்கு உங்களை டேட்டா கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணால் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மதுரையில் வந்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் திடீர்னு ஒரு கேஸ் வந்து என்ன பண்ணால் எந்த கோர்ட் அப்படின்னா ஒரு விழுப்புரம் அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த விழுப்புரம் கோட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் எந்த கோர்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான். இப்போ நீ விழுப்புரம் அப்படின்னா விழுப்புரம் நீங்களோட கோர்ட்டை வந்து நீங்கள் இல்லை ஆட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபைலிங் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டோட கோர்ட் வந்து நேம் காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா காட்டாது. இதனால தான் முக்கியமான ஒரு பார்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுன்னா எந்த கோர்ட்டுக்கு நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இங்கே நேம் ஆட் பண்ணணும். எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான். இப்போ சென்னை அப்படி இல்லாட்டன் தருமபுரி, மதுரை, எந்த நீங்கள் கோர்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு கேஸ் நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ட்டை இங்கே ஆட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபைல் பண்ணுற கோர்ட்டு வந்து அதில் காட்டும். இல்லை அப்படின்னா காட்டாது. நீங்கள் ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம் அப்படின்னா இதில் வந்து நான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நான் ஆட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிட்டா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து எங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து சப்போஸ் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி மாற்றிக்கிறீங்க அப்படின்னா மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் மாற்றிக்கிறேன்னா உங்கள் ஃபோன் நம்பர், இது உங்களுடைய ஸ்டேஜ். அதுக்கடுத்து அவங்க வந்து அப்ரூவல் வந்து நீங்கள் சப்போஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்ரஸ் வந்து அங்கே காட்டிடும். அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் வந்து இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பயனடையட்டும். இப்போ என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இ-ஃபைலிங்னாவே ஒரு பயமானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஈஸியான முறையில் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஈஸியான வழியில் உங்களுக்கு முறையை வந்து வீடியோ முறையிலையோ இல்லை தனிப்பட்ட முறையிலோ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பாய்.